தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் நமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சமதாரிய விழுமீறும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகடல் வெறுப்பதுண்டோ? புலவர்கள் தொழில் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவில் வரோ பெரியர் குற்றம். சமதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் இடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்று உறவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து பன்முதலுள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் முன்புடன் நலவணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தந்தை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன் பரவாத சகோதரனுடன் வளர்ந்து வருகின்றேன். தமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இடத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடமற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்கள் இடத்திலும் எண்ணெய் பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வழகி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வழகி மலையாண்டி. வருவாண்டி
ஊர்கோர் அவதன்மை தோற்றமளிக்கும் மாறி காலி நீலி திரிசூடி ஆத்தாளை எங்கள் எங்கமிழா புத்தாளை மாதுளம்பு நிலத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயமலை ஓம்கார ரூபிணி ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளைக்களை உடுத்தி வெள்ளை பணி போன்று வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசன் திருவரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசம் கொடுத்து வைத்த கலைவாணின் பொற்பாதங்களை பணியலாம் என்று ஒரு வரமளித்து உழவனெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாறே காத்திடுவாய் முத்து மாறே மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா முருகனுக்காக செந்தனையும் எங்களது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திரைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி விதக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதக்கின்றது. அப்பா என்ன இந்த நேரத்திலே போயிருக்காரு? எதுக்கு போயிட்டாரு? சின்னம்மாவை பார்க்கவா? அப்பா வந்து பாட்டு படிச்சு எல்லாரும் எந்திரிச்சு போயிடாங்க. அதனால கூட்டிட்டே வர்றது கிடையாது. நீங்க அவர் செய்யறது நியாயம் இருக்குங்க. தினமும் வந்தாலும் ஒரு பாட்டு 2 பாட்டோட போகலாம். அவர் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தா அப்புறம் 6 போனாலும் 6 பாட்டு 7 பாட்டு படிக்கத்தானே செய்வாங்க. செல்லிகள் வென்றால் தாய்க்கு சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்விக்கு மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி படித்த காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணம் கட்டமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லாரும் கூடவே வரணுமா? சரி, கண்டிப்பாக வாங்க. ஏன்னா கூப்பிடாமலே வந்து நிக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு பாதுகாப்பா வந்திருக்காங்க. கெஞ்சி கூப்பிடணுமா? சரி, காவலுக்காக செல்ல வேண்டும். இந்த காவலுக்கு எப்படி எல்லாம் பார்க்கலாம் என்று ஆர்வம் உருவமாகி அனாதைய பறவை ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோர் மேலையார் கொண்டு கருணைக்கு ஒரு முகவிழாறு கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுதல் உதித்தனன் உள்ள பெருமானை காண்பதற்காக வழி மீது விழி வைத்து அனுதினம் காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த முருகனை மீண்டும் பணியலாம் என்ற ஒரு ஆசையோடு மறுபடியும் முருகன் பாட்டு சாமி பாட்டு படிச்சா எல்லாரும் அவ்வளவுதான். பஜனைக்கு வந்திருக்கா இல்ல நாடகத்துக்கு வந்திருக்கோம். எங்க முருகப்பெருமானை பத்தி தான் இந்த இடத்துல நினைச்சுட்டே இருக்கேன். 5 வயசுல நினைச்சுட்டு இருக்கேன். நீனே கேளுத்தா ஏன்டா அப்படி ஆத்தா கிட்ட கொத்து விடுற? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? முருகனை காதலிச்சு திருமணம் செய்யலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். காதல் பாட்டு படிக்கவும் தானே? முருகனை பாட்டு படிச்சாலும் காதலிக்கிறது தானே அர்த்தம். தைரியமா சாம்பார் சொல்லுங்க, கொஞ்சமாச்சு கறிக்குழம்பு ஊத்திக்கிறது.
இல்லையா கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் வாங்கி போட்டாங்களா அதனால சொல்லுவீங்க. பாடணும்னே சோற கை தட்டுங்கண்ணே அப்பதான் இந்த பாடு இல்லைன்னா உள்ள போயிடும் வச்சுக்கிட்டு. சரி இருக்கட்டும். நீங்க சொன்னது மாதிரி அந்த முருகனை கொஞ்ச நேரமாவது காதலிக்கலாம் ஒரு ஆசையோடு காதல் பயப்பட்டு அழைக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, என்ன சார்? போட்டி போட்டு காதலிக்கணும்னு ஒரு ஆசை. போட்டி எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அப்படியா? ஆமா. பார்க்கலாமா? பாத்துருவா. நான் பாடக்கூடிய பாடலுக்கு தகுந்தவாறு உங்க இசையமைப்பகம் சரியா இருக்கணும். இருக்கும். ரெக்கார்டு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும். பரவாயில்ல. போட்டி மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி. போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? பரவாயில்லையே. சரி இருக்கட்டும். ஏன்னா போட்டி இல்லாத வாழ்க்கை சிறக்குமா? பொறாமை தாங்க இருக்க கூடாது. போட்டி எப்பொழுதுமே இருக்கான். அதனால இந்த இடத்துல இந்த பாடல்ல எப்படி ஒரு 40 வாத்திய கருவிகளாவது பயன்படுத்திருப்பாங்க. நான் பாடக்கூடிய பாடலுக்கு தகுந்த மாதிரி எங்க இந்த 4 வாத்திய கருவிகளை வச்சு எங்க இந்த இசையமைப்பு சரியா இருக்கானு மக்கள் திருப்பி மகேஷன் தீர்ப்பு அவங்க தீர்ப்பு சொல்லட்டும். காசு கொடுக்கிற மகராசங்க அவங்க எல்லாம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்ய முடியும். பார்க்கலாமா? தயாராக இருக்கீங்களா? சரி, நானும் தயாரா வந்திருக்கேன். போட்டி ஆரம்பிக்கலாமா? காதலிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. பாடல்
மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மக்கள் தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது சரியா உங்க வாத்தியம் இருந்தது அப்படின்றது எடுத்துக்காட்டும் வகையில் இந்த வாத்தியம்லாம் சரியா இருக்கு, நீங்க பாடுற பாட்டு ஏதோ கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டுறது எது? ஒலி அமைப்பகம் தான். இது நல்லா இருந்தா தானங்க வெளியில கேட்க முடியும். மோகன் ஒலி அமைப்பகம் அமைத்து கொடுத்து அன்பு சகோதரர் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பகுதியில 3 நாடகத்துக்கு வந்துச்சு, 3 நாடகம் ரொம்ப அருமையான ஒளிபெருக்கிகள் அமைத்து கொடுத்து அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றி. இது ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கு நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு காலத்தை நேர்த்தி மனுஷத்து நடக்க வேண்டும். காலம் அறிந்து நடக்காத கோழில் இருந்து காசெல்லாம் கரியா போச்சு சொல்றது பாத்தீங்களா? அப்படிதான் நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படி மாணவடிக்கா கரியா போன மாதிரி எவ்வளவு நேரம் காத்திருப்பது. அதனால இந்த காலத்தோடு சேர்த்து அன்பான தோழி பெண்களை அழைத்து நான் மட்டுமா காவலுக்கு போறேன், என்னுடைய தோழி அழகிகள்லாம் வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட அழகிகள் ஒருத்தி வந்து அசலா வந்திருக்கா, ஒருத்தி நகலா வந்திருக்கா. அசல் தெரியாதா? அசல்னா ஒரிஜினல் ஆங்கிலத்துல, நகல்னா என்ன ஜெராக்ஸ். உள்ளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகதமணியே மயிலே மயிலே மாறங்கடை போடும் மாலை வகை சூடும் மாறங்கடை போடும் மாலை வகை பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகதமணியே மயிலே மயிலே சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா காவலுக்கு வந்திருக்கேன். அப்பா வள்ளியம்மாப்பா வந்து என்கிட்ட செய்தி சொல்லியிருக்காரு. என்ன செய்தி அப்படின்னா பருவமனித வந்து தினக்காடு போது நம்ம கொலை பண்பாடு. இந்த செய்தி போய் வள்ளியம்மாட்ட சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைகளை காட்டு போக சொல்லியிருக்காரு. காதல் பண்ணிடலாம் எங்க ஆளை கூப்பிட்டு. சரி, காதல் நல்லா பண்ணலாமா இன்னைக்கு? காதல் காதல் பண்ற மூடே இல்ல, அவளை தோழிய கூப்பிடலாமான்னு பாக்குறேன். என்ன பிரச்சனை? சரி, காதல் பண்ணோம்.
ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுங்களை உண்ணுகின்ற தென்னெடுக்கவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட போட்டு வைத்து வண்ண வண்ண சின்ன சின்ன கண்ணங்களில் உன்னுகின்ற தேர்ந்தெடுத்துவா
இந்த சின்ன இதான் பொம்பளை ஆத்தா நீதான் சூப்பர் ஃபிகர் இப்போ வந்து சேவலாஸ் பில்லு மாதிரி சரி இல்லையா என்ன சேவலாசி மில்லிலேயே குறியா இருக்கானே அங்கிட்ட நம்ம படம் ஓட்டுறாங்க அப்புறம் ஆல்ரவுண்ட்கார் மாமா மாமா என்னடி நல்லா இருக்கேளா சூப்பரா இருக்கேன் என்னடின்னு சொல்லாத செல்லமா ஒளிமறைவா சொல்லு எப்படி சொல்லணும் நம்ம புருஷன் பொண்டாட்டினுங்கிறது ஊருக்கே தெரியும் ஆமா ஆனா வெளியில சொல்ல வேணாம் மாமா என்னடா ஆளு எப்படி இருக்கேன் ஆளு டக்கர் ஃபிகருங்க நிஜமாவா எனக்கு என்ன குறைச்ச என்னங்க ஆளுல குறைச்சலா இல்லைங்க இல்ல என் அழகுல குறைச்சலா இல்ல என் சொலகுல குறைச்சலா என்னங்க உங்க சொலக நான் பார்க்கலைங்க என் சொலக மட்டும் பாத்துறாத ஏங்க என் சொலக பார்த்தேன்னா அதோட உனக்கு பொம்பளை ஆசையே வெறுத்துரும் அப்படி சொல்றீங்க ஆமா உனக்கு என்னத்தா தாயி சீத ஆமா ஆமா அன்னத்துல குறைச்சலா என் கிண்ணத்துல குறைச்சலா எங்க இருக்காங்க ஆமா கிண்ணத்துல பவுடர் போடுறீங்களா மாமா மாமா என்னடி பாடி பாடி வச்சாரா துணிய குடிக்க பாடி பாடி நீங்க பொண்டாட்டிய பேசுற மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்காத ஏங்க என்ன உங்களை வர்ணிக்கலாமா என்னையவா ஆமா நீங்களா ஆமாங்க வெட்டிக்கார் வாத்தியார் வர்ணிச்சாலும் பரவாயில்ல பார்த்து கூட வர்ணிக்க சொல்ல அவங்கள பார்த்தவன உங்களை பார்த்தா வர்ணிக்க மனசு என்னைய பார்த்தாலும் உனக்கு அப்படியே நிக்குதோ உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை மீனுக்கும் தண்ணிக்கு மீனுக்குள்ள பாட்டு பாட போவானே கவனமா இருக்கீங்க கவனமா இருக்கேன் மறுபடி பாடுங்க தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் சம்பந்தம் இல்லை இல்லங்கம் இல்ல வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே மண்ணோடு மூதேவி போய் சேரு முதல்ல எப்படி அத போய்கிட்டு ஆமா அவனுக்கு ஆள் இன்னொரு பாட்டு வேணாம் இல்ல என்ன? என்ன நான் பாடினேன் ஆ. இப்ப நீங்க பாடுறதா மாதிரியா பாடுங்க என்ன பார்த்து வேணாலும் உண்மைக்கே பாடலாம் நிஜமாவா? நான் பாடின நீ திருப்பி வாங்கி பாடுவல. உண்மைக்கே வா நிஜமாவே. தப்பு இந்த பாத்து பாரு தமிழ்நாட்டுல என்ன பாட்டு இருக்கு அம்புட்டு பாட்டு நான் பாடுறேன் அப்புன்னு மட்டும் வச்சிருக்கியா பாடலைன்னா கேளுங்க என்ன வாத்தியாரே? என்னங்க சொல்றீங்க அப்ப பாடி ஆளுங்க சாதாரண ஆள் இல்ல சரிங்க பாடிடுங்க பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடவா என்ன பெரிய பாட்டா பாடுதேன். என்னமோ ஒரு பாட்டு பாட போறாங்க பாடுங்க பாப்பா. எங்க மறுபடி பாடுங்க ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடவா அப்படி பாடக்கூடாது நான் பாடி எங்க பாருங்க பாடுங்க? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு ஆஹா. கையில இது இந்த பாட்டை இல்ல நீங்க திங்கக்கிழமை தானே பிறந்திருக்கீங்க ஆமா. அந்த ஓ தென்றல் இருக்கு பாத்தீங்களா தென்றலை விட்டுருங்க சரி அது திங்கல மட்டும் சேர்த்துக்குங்க ஓ தென்றல எடுத்துட்டு திங்கல மட்டும் சேர்த்துக்குங்க சரி. சரிங்களா அப்படியே பாடுறா. அப்புறம் பாடி வரே அப்படி நீங்க திருப்பி திங்கல மட்டும் சேர்த்துருங்க அப்படியா ஆமா ஆ. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு அத தென்றல எடுத்துட்டு திங்க அது எண்ணெய் மானே தேனே ஓஹோ. பொன்மானே அது மாதிரி அப்படியா பாடுங்க. ஓ திங்களே ஐயோ கடவுளே கடவுளே ஏண்டா எரும மாடி எதிரடா பட சொல்லிக்க ஐயோ வாத்தியாருக்கு சொல்லப்படாதா சிவசிவா சிவசிவா ஐயோ எரும மாடு முகரைய பார்த்தாலே ஆம்பளை ஆசையை வெறுத்துருமா என்ன இப்படி வந்து நாளக்காரன் முகரைய பாருங்களேன் அப்படியே சீஞ்சு போன தோசை மாதிரி என்னமோ தெரியல அவனே வச்சு தூத்துறீங்களே எப்படி ஆமா அப்புறம் அதே மாடி சலக்கு சலக்கு சலிய செயலு ராரா ஏமா நீ அந்த பாட்டை பாடுறியா இருப்பா என்னமோ உதறால என்ன நரம்பு தளர்ச்சி இல்ல இப்படி ஒரு பேரழகை நான் இதுவரை பார்த்ததே இல்ல ஆமா பெண்ணுக்கு பெண்ணு போராமப்படுற அளவுக்கு இவ்வளவு ஒரு அழகா இருக்க எனக்கே உன்னை பார்த்தீங்கன்னா போராமையா இருக்கு கடவுளே ஆத்தா ஆள் அழகா இருக்க ஏற்கனவே பட்டு போயிரும் போல இருக்கே அழகு அழகுன்னு இருந்தாலும் ஊருக்கு ஊரு சொல்ற ஆ. அழகா படைச்ச ஆண்டவே எனக்கு சொலகா படைக்காம படுத்திருந்தா என்ன செஞ்சிருப்படி அடிய முத்துராணி சொலகு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா யாரும் இந்த மோக மைச்சட்டே என் பேர்ல எழுதிருப்பண்டி எனக்கு தெரியல நீ குறுகுறுன்னு பார்க்கலையே அவ உன் மேல நோக்கமா இருக்கா அவ வந்துட்டு மட்டும் குழுக்குடி ஏத்துற ஆமா எங்க மாமா மைக் செட் விட்டுட்டு தெருவுல தான் நிக்கணும் அவளை நம்ம ஏன்டி அப்படி அவசரமா சொல்ற இல்ல, நான் தெரியும். ஏன் மாமன்டி ஆமா பாக்குற எல்லாத்தையும் மாமா அன்னைக்கு பாத்தீங்கன்னா வசந்த் மைக் செட்டக்கார சொன்னேன் ஆமா. இன்னைக்கு இவ்வளவு சொல்ற அடியே ஆ. தமிழ்நாட்டுல போடுற மைச்சட்டுக்கு ஒரு பூரா என் மாமன் தான் அவங்கதான் சொல்லுவாங்க நல்லா அவங்க அப்பப்ப ஏத்து ஆனா எனக்கும் ஒரு சந்தேகம் என்ன இருக்கு சந்தேகமா யாரையாச்சும் ஒரு ஆளையாச்சும் அண்ணேன்னு கூப்பிட்டு நான் பார்த்தது வாயில இல்லையே. அடிங்க வாத்தியாரே வாயில அடிங்க வா அடிக்கிறே அந்த வாயில எப்படி அடிக்க சொல்லல ஏய். வாயில வா சரி எனக்கு சின்ன சந்தேகம் வந்துருச்சு சரி, சந்தேகம். நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா வயசுக்கு வந்துட்டு பருவம் அடைஞ்ச பெண்கள் திணைக்காடு போகணுன்றாரு ஆமா. வயசுக்கு வந்துட்டியா வயசுக்கு நான் நம்ப மாட்டேன் ஐயா நீ வயசுக்கு வந்ததை நிரூபிச்சு எனக்கு காட்டு ஐயா வயசுக்கு போட்டோ அடிச்சு வச்சிருக்கண்டி சீ, கருமத்தா
இல்லையா ஏய், இல்லையா அட எரும மாடு வயசுக்கு வந்தது எடுக்கலடி, வயசுக்கு வந்து சீரு கொண்டு வந்து எடுத்துருக்கீங்க. ஓ அதையா அதையா? நான் கூட இததான் போட்டோ எடுத்து வச்சுன்னா செல்ஃபி என்னத்துக்காகும் வயசுக்கு வந்தது போட்டோ எடுத்து வச்சுட்டா இங்க செல்லு மனத்து கிடக்கு. முகரே பச்சி என்னடி அழகா இருக்க நீனு. ஆமா. ஏய் நீ யாரையும் விரும்புறியா? ஆமாடி. யார வாழ்ந்தாலும் இந்த அரச குலத்தினோட வாழலாம்னு முடிவே பண்ணி ஆடோண்டுக்காரன் என் தங்கம். நல்லையே இல்ல உன் மூஞ்சி ஏதோ வாட்டத்திலே இருக்கு. ஏன் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. ஏண்டி அவளை சேர்ற வரையும் அவளை மொட்டு முடியாதான் தெரியணும். மருமனே புள்ளியா கொடுக்க. அடே உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு அது ஆளு. ஓ தென்றலே விடுறா. ஓ தென்றல ஓ தென்றல நடக்கிறேன். சி ஆமா ஆத்தே அம்மாய் தேவையில்ல, அது இருந்து இல்லாத பார்த்தேன். ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ணவா ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியம் வெள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தார். ஊதிய காட்டில் ஒரு காந்தம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி விடுகிறார். காதல் பாவை மனது வந்தார். எங்கே முடிந்து கொள்ள ஆள் தேவை நிலவின் ஒளியை இழந்தார். நெஞ்சில் ஓசை கொடுக்கிறார். இதனை கண்டு நடுங்கிறார். கண்கள் தேடி வந்த மகள் கண்களை கொடுத்து ஒழித்து விட்டார். இலக்கிய இடத்தினில் இருந்த எல்லாம் இழந்தாயிற்றே. ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ அது இருந்து ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியம் அடடடடடா. இன்னும் ஒரு ஆளுங்க வணக்கம் வாங்க பல்லாண்டு அன்பு அப்பா நம்ம தோழி. எல்லாம் காட்டு போய் காவல் பக்கம் சொல்லி சேய் சொல்லிருக்காருமா. நம்ம 2 பேர் மட்டும் போக முடியுமா? பயமா இருக்கும்ல. நாட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க எப்படி போகுது? அப்பா கூட போகுது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலமா. நம்ம எல்லாம் பயந்துருவா கூட அண்ணன் வீரத்தை வணங்கி அமைச்சிருக்காங்க. இடத்துக்கு புது
புதுசா ஒரு தலைவி தோழி வேற. தலைவியா தோழிமா? நான் தானே தலைவி. நீங்க தான் தலைவி. தலைவியோட கூட போக சொல்லி தோழி அமைச்சிருக்காங்க. தோழியா? ஆமா. நீங்க தானே எனக்கு தோழி. அப்புறம் இன்னும் நான் உங்களுக்கு உயிர் தோழி. அப்புறம் அவ தோழிமா, எனக்கு தோழி. உங்களுக்கு தோழியா? எங்க அந்த அழகி அழைச்சிட்டு வாங்க. எனக்கு நல்ல அழகா அப்படி ஒரு அழகா? உங்களை காட்டிலும் ஒரு அழகா. எல்லாமே மஞ்சள்ல வந்திருக்கோம். மகாநகரமா. ஆமா, மாரியத்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனால அழகு பார்க்கலாம். அம்மா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஒண்ணே வச்சிருக்கேன். அதுதான் அழகா இருக்கு. பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பெண்ணுக்கு பெண்ணை பேராசிக்கணும், பேர் அழகியடி. அடடடடா, எவ்வளவு ஒரு அழகு, எவ்வளவு ஒரு லட்சணம். இங்க திரும்பி இந்தா சரி, கட்டணதான் கட்டணும் இந்த தாவணிய இடுப்பு. ஆட எதடி தூக்கி காமிச்சிட்டு என்னடி இது? திரும்பி பின்னாடி திரும்பி. அம்மா பின்னாடி அவ கழுத்த பாருங்களேன். அதை விட இது முனியாணி விளசு தோசமா இருக்க மாதிரி. இதை பார்த்து எல்லாரும் என்ன கெட்டு போயிட மாட்டாரா? ஏண்டி ஒரு சட்டை தைக்கிறோம் முழுசா வச்சு போடாம என்னடி மொத்த முதுகும் தெரியுது. இது எதுக்கு தைக்கிற? தைக்காம அப்படியே போட்டு வந்து கையில மட்டும் கட்டிக்கிட்டு போகல. ஒரு லட்சணமா போட்டு வரது இல்லையா? எத்தனை பேர் பாக்குறாங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைப்பாங்க. இப்படி கேவலமா ட்ரெஸ் தைச்சு போட்டு வந்திருக்கேன். ஒரு தாவணி கட்டி இருக்க, உள்ள தெரியாம போட்டது எல்லாம் தெரியுது. எதுக்கு இந்த தாவணி கட்டிட்டு வந்திருக்க? அம்மாவுக்கே தெரியுதா? ஏன் மண்டல இப்படி வெடுக்கு பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? தெரியாம கேக்குறேன். பொம்பளை பிள்ளை நாகரிகமா எல்லாரும் பார்த்தாலும் கையெடுத்து வணங்குற மாதிரி வரணும். இப்படியா வந்து நிப்பாங்க? அப்படி கிடையாது. நீங்க இதை எடுத்து மூடு. நீங்களே கட்டி விடுங்க. எதுக்கு பிரச்சனை? ஐயோ, நான் தான் கட்டி இங்க வாங்கம்மா. நீங்க எதுக்கு பிரச்சனை? நம்மளுக்குள்ள எதுக்கு தேவையில்லை? பாருங்க, பூராமே அப்படியே ஒரிஜினல். இங்க பாரு, சிவகாமி ஒன்னே மாதிரி இருக்கு பாரு. பாருங்க, சிவகாமி ஒன்னே மாதிரி இருக்கு. பூரா ஒரிஜினல். அது என்னடி பொருள் காட்சி போடல போய் நாங்க பாத்துக்கிட்டு எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க? ஐயோ ஐயோ, மானம் போகுது. கெட்டி தொலையண்டி. நீங்க ஏன் இப்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க? ஏய், இவ தொப்புல பாத்தீங்களா? ஏகப்பட்ட பேர் பம்பட விட்டு போய் போல இருக்கு. ஆயில விட்டாங்க. போடி முதல்ல இங்க வாங்கம்மா. அம்மா எல்லா பேரும் பாக்குறாங்க. சீக்கிரம் சொறி விடுங்க. மானத்தை வாங்கல போட்டு சீக்கிரம் சொருங்க. ஐயோ, மைச்சத்துக்கார் வேற குருன்னு பாத்தீங்க. ரொமான்ஸ் போடுங்க. அரே கிரீடா துணிய பிடிச்சி வாங்க. நாக்க போது எடுபட்ட வேற கீந்திர. ஏடா நீ யார தாவணி கட்ட போது பொம்பளை சேலையில வீடு கட்டவா. உடம்பே சிலுக்குதே. டேய், தாவணி தானே நீ கட்டி விட்டு சொன்ன. திருப்பி ஆமா உங்களுக்குமா ரொமான்ஸ். கால் கட்டா இருங்க. அவன் கட்டி விடுறது. நீ கட்டி. நீங்க கட்டி. அம்மா கட்டினது இப்ப ஒரு மாதிரி இருக்கு. நான் கட்டி விடுறேன். கட்டு கட்டு. என்ன நீ ஒரு மாசம் தோணல? சொல்லிய கொடுத்த மாடமே நிக்கிறேன். மறுபடியும் அம்மாவே சொல்லிட்டு வாங்கம்மா. நான் கத்தலம்மா. திரும்பிக்கிறேம்மா. உன்னை ஒரு தரம். ஓ, மரியாதைல போடுங்க மரியாதை. சத்தியமா நீங்க தொட்டவனே 108 டிகிரி கிண்ணு மானம் போகுது. எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ, ஊர் சனமே இங்க பாத்துட்டு கெட்டடி. பாத்துட்டு போறாங்க. என்ன ஆண்டவன் தொத்து பாத்துட்டு போட்டுமே. என்னப்ப ஆளுக்கு நாலு குத்து குத்திட்டு போட்டுமே. டேய், சீ, பொம்பளை பிள்ளை மாதிரி என்ன அட கொடுக்க பேசி பழகு. என்னடா என்னடா கசகசன்னு இருக்கா? ஏமா நீ கண்ணத்துல முத்தம் தொடர முதல்ல குரங்கு மாட்டேன். தொடச்சு வைடா. பார்த்தா சண்டைக்கு வந்துட போறா. அடியே, அப்பா பாத்தியா? பாத்தேம்மா. விரத கட்டியா? என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? இருங்க சொரியகிரி படபடன்னு பேசாம எனக்கு ஒரு மாதிரியா படபடன்னு வருது. ஆம்பளைய பார்த்தவன எனக்கு படபடன்னு வருது. ஏண்டி இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பத்தி மத்தவங்க படபடன்னு அம்மா டவுன் பஸ் போகுது. டவுன் பஸ்ஸுக்கு போறியாமா? பெரியார் போகுதா? நானெல்லாம் அதுல போனா லக்கேஜே போட மாட்டாங்க. எல்லாம் ஃப்ரீதான். சரி சரி, நீ ஒரு மாசத்துக்கு மட்டும் வந்திருக்க. சரி. சரி, அப்பா வந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. ஆமா. நாம எல்லாரும் மேல் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சு இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு நீங்க என்னை குறை சொன்னீங்க? ரொம்ப அழகா இருக்குடி. சரிம்மா. இது ரொம்ப அழகாத்தான் இருக்கு. பேசுற இடத்துக்கு வந்தாச்சு. இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? புதுமையான மேடம், எவ்வளவு ஒரு அழகான மேடம். நந்த மேடம், நமக்கு எல்லாம் சொந்த மேடம். போல அம்மா என்னடி நீங்க நல்லா பாத்தீங்களா? மொத்தம் 4 மலை இருக்கணும்ல. 2 பக்கம். இன்னைக்கு தான் சரியான மலை வைக்க மாட்டாங்க. அப்பா எங்கடி ஆத்தாடி, இன்னைக்கு சின்ன கட்டளையில 4 மலை சரியான மலை. பாருங்க எத்தனை தண்டி மலையிடாங்க. ரொம்ப ஏய் எங்க இங்க பாருங்கம்மா, மலையை பாருங்கம்மா. பகுதி மலைகள் நிலந்த பகுதி தான். காலையில விடிஞ்சு பார்த்தா உனக்கு தெரியும். அந்த மலையை விட இந்த மலை மக சரியான மலை. எங்க இடத்துல தானே ரொம்ப அழகா இருக்குது. வர்ணிக்கிற ஆசையா இருக்கு. எவ்வளவு ஒரு அழகான இடம் தெரியுமா? இந்த இடத்த பாக்கல. எங்க பார்த்தா பச்சை பச்சையில புல்வெளி புல்றாங்க. மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும், மயில்கள் எல்லாம் அழகை ஆடுவதும், குயில்கள் எல்லாம் அழகாய் பாடுவதும், யோசிக்கிடுவதும் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ஆனா எம்புட்டு இந்த காசை வாங்குறதுக்கு எம்புட்டு பிராடுன்னு பாருங்க. ஏல எங்கட இப்ப மயில் ஓடுது காலையில காலையில எல்லாமே இருக்கு இந்த பகுதியில. அதனால எப்படி ஒரு அழகான இடம் தெரியுமா? எவ்வளவு அழகா வர்ணிக்கலாம் தெரியுமா? தூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படியே ஆடி பாடி வேலை செஞ்சுட்டே அலுப்பு இருக்காது. இருந்தாலும் ஏதாவது விளையாடலாமா? ஆமா. என்ன விளையாடலாம்? ஆமா நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு விளையாட்டு சொல்லுங்கம்மா. நான் முத காட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்கேன். விளையாட நானும் இப்பதான் முத பொய் சொல்றேன் நீனு. நான் எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளே பார்த்தேன். எங்க அப்பா கூட நீ அடிக்கடி காட்டுக்குள்ள காவலுக்கு போனேன்னு சொன்னாங்களே. அந்த மனுஷனை பேசாது. அந்த மனுஷனை பேச்சுனா எனக்கு அப்படியே 1000 ரூபாய்க்கு பச்சை மலை வாங்கி வலுவலுன்னு அரைச்சு அப்படியே சின்ன கட்டையில உள்ள அம்மியில அரைச்சு இதுல போச்சுன மாதிரியா 1000 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்க? ஆமா உங்க அப்பனும் இது ஏன்டி அப்படி சொல்றீங்க? அப்பா பார்த்து வயசான காலத்துல எதுவுமே செய்ய மாட்டேன். எங்க அப்பா ரொம்ப ஒரு அழகானவர் தெரியுமா? யாருக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பவர் எங்க அப்பா. ஆமா அழகான மனுஷன் எதுக்கு கவட்டுக்குள்ள கையை விட்டு கிடக்குறாரு? ஒரு பொம்பளை நான் இருக்கிறேன். என்னடி சொல்றேன்? சும்மா இருக்கேன். சரி இருக்கட்டும், எங்க அப்பாட்ட அதெல்லாம் நீ பேசிக்க. ஆனா இந்த இடத்துல என்ன விளையாடலாம் தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் முதித்தான விளையாட்டு கும்மி அடித்தல்னு சொல்லுவாங்க. கும்மில பழச்சுமா. அப்படியா? வேற விளையாட்டு. சரி, உனக்கு அப்ப திருமணம் செஞ்சு வைக்கலாம். திருமணம் வேண்டாம் அம்மா. நான் ஒரு விளையாட்டு சொல்லவா? எங்க சொல்லு. நம்ம 3 பேரும் நீங்க சின்ன கட்டளையில பிள்ளை பெற்று விளையாடு. அது கடினமான வேலைடி. எனக்கு தெரியாது. இன்னைக்கு புள்ள பெத்தே ஆகணும். அது இந்த மைச்சட்டுக்காரர்கிட்ட புள்ள பக்கணும். ஐயோ எங்க அண்ணன் இன்னொன்னு செய்யலாமா? இங்க பாரு, ஊருக்குள்ள அது போகணுமா என்ன? நீங்க போட்டு பாடாப்படுத்தாதீங்க அண்ணனை. அண்ணே முத அவருக்கு எடுத்து வச்சு விடுங்க. இன்னைக்கு பெக்கணும் இல்லைன்னா இப்பவே நான் பெக்கணும். இப்பவே எப்படி? இப்ப அது 10 மாசம் ஆகணும்ல. எனக்கு தெரியாது. இன்னைக்கு இப்பவே பெக்கணும் நான். நீ என்னடி அவசரத்துக்கு வந்தவளா பேட்டருக்கு? அம்மா போக சரியில்லை. ஏமா சின்ன ஒரு விளையாட்டு. என்னம்மா? இவ வந்து இவ அப்பா, நான் அம்மா. நானு அது புள்ள வசிக்குமே. தொட்டில கட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது சரி. அந்த தண்ணி தொட்டில போட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி சரி. எப்படி கும்மி அடிச்ச விளையாடு? தண்ணி நானே 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 அம்மா தண்ணி நானே 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 தண்ணி நானே அம்மா தண்ணி நானே 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 தண்ணி நானே. நாட்டு சார காட்டு மச்சா சொல்லுங்க
நிறைய விளையாட்டுல விளையாட்டு போக்கு எனக்கு 2 பச்சு ஒரு வடை ஒரு சம்சா எருமை திமிங்கல இருக்காதடி நீங்க தானே பச்சு வருது நீங்க காலையில வாங்கிட்டு விடுவாரு இல்ல இந்த இடத்துல பச்சினா பறவை கூட்டங்கள் அப்படின்னு பறவையா திங்கிற பச்சி பச்சு நொட்டியும் பச்சி வடை இதெல்லாம் வரும் போல இருக்குன்னு நினைச்சு அப்புறமா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை அப்ப போய் சாப்பிடுவோம் இப்ப இந்த பச்சையை வெட்டலாம் என்னடா காத்துல படம் வரையில அடுத்தவர் வரவே கூட்டமே காத்து விடுது பாத்தியா 10 மணில இருந்து நேரம் ஆயிடுச்சு யாரையும் உள்ள போகணும் இது வரைக்கும் சொல்லல யாரும் சொல்லல உங்க அப்பா என்ன சொல்லி காவல் அப்பா ரொம்ப ஆடி பாடி வேலை செய்து கண்ணு இருக்க நீளமா வந்தாது சுருக்கி ஒன்னொன்னா சொல்லுங்க பாப்பா ஆடி பாடி வேலை பாடு நீங்க முத சொன்னீங்களே ஆடுனீரா அதுதான் நீங்க இருக்கீங்கல்ல நீங்க ஆடுங்க நான் பாட்டு பாடு நாங்க ஆடணும் நீங்க நோகாம இல்லப்பா நாங்க கரூர்ல இருந்து பேக்க ஆடணும்ல ஆடுறவங்க ஜோர கை தட்டுங்க அப்பதான் ஆடு அம்மா ஆடணும்னு சொல்ற ஊரா கைய துங்க பாப்பா அப்புறம் என்ன அம்மா ஆடவன சொல்ற ஊரா கால துங்க மானம் கட்டவளே பொம்பளை ஒரு பாவர் கட்ட மட்டும் லவுசர் போட்டு வந்திருக்க அறிவு இல்ல என்ன அப்பா விட்டு கபடி தவசர்மா ஏன் நான் தவசர் ஏன் பாவட கட்டல எங்க ஓன் தவசர கட்டறி எங்க சாமிக்கு ஆகாதுமா என்ன சாமி எங்க சாமி பொந்து கருப்பியா ஏய் ரொம்ப கருப்பியா பாசமுள்ள பாண்டியே எனக்கு இப்படி இல்லையே ரைஸ் முள்ளு மாதிரி வச்சிருக்காங்க கண்ணுல வைக்காத குண்டு குடலூரி காந்தி மல்லி பக்கி குடலூரி குண்டு மல்லி வாழ பிடிக்க வந்தவளே வாசம் கொத்தமல்லி ஆதிவாசி கொத்தமல்லி கூடலூர் குண்டு மல்லி வாழ பிடிக்க
மங்கா மரத்திலே நீங்க உரைக்கவே செத்து அரைக்கவே நீங்க மதிங்க வந்தனாரு அவங்கள்ட்ட மட்டும் தெரியும் என்கிட்ட தெரியும். உன் தண்ணி பாட்டி என்னைக்கு தெரிக்க போகும் தெரியல பாரு திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி அடிச்சுக்கிட்டே வர எங்க மறுபடி இந்த குண்டிய ஒழுதலாவது தள்ளா போட மாட்டேன் அம்மா குண்டி வர குக்கர் குண்டியாட தூக்கி சூப்பர் அதான் சூப்பர் திருச்சி சேலம் தஞ்சாவூர் காந்தி வள்ளச்சி முடியலையே இந்த குண்டிய தள்ள முடியாத முத்துராணி அடிச்சி வாய மூடுடி முத்துராணி இப்ப வள்ளியும் டான்ஸ் இது மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறீங்க சரிசமமா இருக்கியா எனக்கு எனக்கு இந்த மாதிரி மாத்தியார எனக்கு இந்த மாதிரி வேணும் வாய்ப்பு இல்ல ராசா மூடி ஏய், அந்த சீன்ல மிச்சம் இருக்கு எடுத்து வச்சுக்க. ஏன்னா வள்ளியம்மா அப்படித்தான் வைக்க என்னடி பாக்குற அப்படியா திருச்சி சேலம் தஞ்சாவூர் காந்தி வள்ளச்சி தேரோடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாரோ சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் அம்மா 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 அமுதம் நெஞ்சு அம்மா அளவோடு இருப்பது மிகவும் நல்லது. ஜோரா கை தட்டுங்க அம்மா நல்லா ஆடுனாங்கல்ல இப்ப என் விருப்பத்துக்காக உட்காந்துருந்தா ஏய், இந்த இதை சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தா எதுக்கு இடம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது நீங்க இப்ப ஆடுறீங்களா பூரா அவுத்து போட்டு போகவா நீ அவுத்தான் சரி அவுக்கலாம் சரி இந்த இடத்துல பச்சைகள் போகவே இல்லை யாராவது பெரியவர் வருவது போல் சத்தம் கேட்கின்றது அதனால இந்த இடத்துல யார் வந்தாலும் அவர்கள் தகுந்தவர் யாரும் தானே இருக்கிறோம் யாகம் செய்யக்கூடிய முனிவர்கள் வரக்கூடிய இடம் அதனால் யார் வந்தாலும் வரவேற்பு கொடுக்கணும் சரி. ஆளுநம் சோ ஆளுநம்